வீனஸ் அல்சர். நிறைய பேஷண்ட்டுக்கு கணுக்கால சுத்தி புண்ணு இருக்கும். அந்த புண்ணோட டியூரேஷன் கேட்டீங்கன்னா வருஷ கணக்காவே இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். ஆனா அந்த புண்ணு ஆறவே ஆறாது. அந்த புண்ணை சுத்தி நிறைய ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கும். நீங்க கிராஃப்டே எடுத்து வச்சாலும் அந்த கிராஃப்ட் ரிஜெக்ட் ஆகுமே தவிர அந்த புண்ணு ஆறாது. இந்த புண்ணு பெரும்பான்மையா வீனஸ் அல்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வீனஸ் அல்சர்னா என்ன, அது ஏன் வருது? நம்ம காலுக்கு ரத்த ஓட்டம் ஆர்டரி வழியா வந்து வீனஸ் சிஸ்டம் வழியா மேல போகும். இப்படி வீனஸ் சிஸ்டம் வழியா மேல போகும்போது அந்த வால்வுல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா மேல போகாம அந்த ரத்தம் கீழே தங்கிரும். அந்த ரத்தம் பெரும்பான்மையா தங்குற இடம் ஆங்கிள் ரீஜனை சுத்தி. ஆங்கிள் ரீஜனை சுத்தி அந்த ரத்தம் தங்கும் போது வீனஸ் ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுது. இந்த வீனஸ் ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டு அந்த ஸ்கின்ல சேஞ்சஸ் ஏற்பட்டு புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நம்ம வீனஸ் அல்சர்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீனஸ் டாப்லர் எடுக்கிறது மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேனேஜ்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கிராஃப்ட் எடுத்து வச்சாலும் ஆறாது, புண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டே இருந்தாலும் ஆறாது. வெரிகோஸ் வெயின்ஸ் ஆவோ அல்லது பர்டிகுலர் வீனஸ் சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ணதுக்கு பிறகு இந்த புண்ணை சரி பண்ணும் போது இந்த புண்ணு சீக்கிரமா ஆறும்.